இரட்டை இலை தாமரையை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கா? 2026 விஜயோட என்ட்ரி இபிஎஸ்க்கு ஒரு புது சிந்தனையை கொண்டு வருதா? பொறுத்திருந்தா பார்க்கணும். அண்ணன் செங்கோட்டையனை கட்சியில நீக்கினது நல்லதா கெட்டதா? அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு புது திருப்பம். இந்த வீடியோ பாருங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. விஜய் ஏதோ ஒரு காரணத்துக்காக தாமரையை புறக்கணிச்சா நான் உங்க கட்சியில் இணையிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்களே நான் முதல்வராக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இரட்டை இலை தலைவர் அண்ணன் எடப்பாடி வேற வாய்ப்பின்றி ஒத்துக்க வேண்டியிருக்கும். அமித்ஷா கூட அதுக்கு கோவப்பட மாட்டாருங்கிற ஒரு சிந்தனை அண்ணன் எடப்பாடிக்கு வர வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நடந்தா பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை என்ன யோசித்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இரட்டை இலையும் விஜயும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு புது திருப்பத்தை கொடுக்கறதுனால அந்த கட்சி பலத்த பெரும்பான்மையோட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு அதிமுக காரங்கள் சிந்திக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மேல கொஞ்சம் வெறுப்பு இருக்கிற அதிமுக காரங்கள் இப்படி நடக்கலாமா அப்படின்னு மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிறாங்க. வேண்டிப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஆனா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன வரும்னு பார்ப்போம். என்ன மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் சந்தோஷப்படுவோம். அண்ணன் அண்ணாமலை திமுகவே எதிர்த்தாரு. திமுக வழி வந்த அண்ணா திமுகவையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் 1-2 விமர்சனம் பண்ணாருன்ட்டு இப்ப அமித்ஷா அவரை கொஞ்சம் வாய் மூடிட்டு எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஊடகத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அது உண்மையா கூட இருக்கலாம், இல்லை பொய்யா கூட இருக்கலாம், கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி வந்துச்சுன்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக விஜய் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கி அந்த கூட்டணியில ஒரு மெஜாரிட்டி வரலன்னு வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியில எப்படியோ அண்ணாமலை தமிழ்நாட்டில் எங்க நின்னா ஜெயிப்பாரு, இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாருமே அங்க போய் வேலை செஞ்சு அவர் ஜெயிக்க வச்சிருவாருங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. மாநில தலைவர் நயினா நாகேந்திரனே அதை வரவேற்பார். தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு ஒரு இடம் கட்டாயம் 2026 இருக்குங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இட்ஸ் பிகம் ஓப்பன் சீக்ரெட். அப்ப பிஜேபி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பிஜேபி பல மடங்கு வளர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா மீடியாவே அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அவரை எப்படியாவது உள்ள கொண்டு வரதுக்குள்ள திருப்பத்தை கொண்டுறாங்க. இப்ப எப்படியாவது மீடியா அண்ணாமலை எங்கேயாவது கவுக்கணும், அவர் ஏதாவது பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா அவரு ஒரு திமிங்கலம் மாதிரி எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு மேல வந்துட்டு இருக்கிறாரு. திமுக ஊடகங்கள், திமுக மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அண்ணாமலை அதுக்கு மேல அவரோட குரல் இருக்கிறதுனால, குரல் மாத்திரம் இல்லைங்க, அவரோட ஆழமான சிந்தனை, லேட்டரல் திங்கிங், பவர்ஃபுல் லீடர்ஷிப், கிளியர் செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டண்டா ஒரே இதான் இது பண்றாரு. அப்ப ஐ டோன்ட் திங்க் மீடியா வில் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் ரேதர் தென் சப்போர்ட்டிங் ஹிம். அந்த லெவலுக்கு ஒரு மாதிரி கொண்டுட்டாரு. ஸோ ஹி சச் அ பவர்ஃபுல் லீடர். ட்ரம்ப் மாதிரிங்க. ட்ரம்ப் அவர் ஏதோ தேச துரோகி மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அவங்க நாட்டு தேச துரோகி மாதிரி எல்லா நாட்டுகிட்டயும் ஒரு சண்டை கிண்டை ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அங்கங்க போய் எல்லாத்தையும் கை கோத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மீடியா ஸ்டில் லவ்ஸ் ஹிம், ட்ரம்ப். அதே சிச்சுவேஷன் நம்ம அண்ணாமலைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த தியரம் கட்டாயம் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இட் இஸ் பாசிபிள். ஸோ அதிமுக விஜய் ஒரு தனி கூட்டணி, திமுகவோட பிசிறு கட்சிகள் ஒரு கூட்டணி, சீமான், அப்ப பிஜேபி தனியா விட்டு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு தனியா ஒரு எலெக்ஷனா நிக்கணும். நம்ம நின்று கன்சிஸ்டண்டா நமக்கு எவ்வளவு வருதுங்கிற ஒரு கட்டாயம் தெரியும். பிஜேபி கூட இருக்கிற சின்ன கட்சிகள் கட்டாயம் இருக்கலாம். அது அவங்களெல்லாம் உதறி தள்ளணும்னு சொல்ல. திருமாவளவன் வந்தா கூட திருமாவளவனுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வைகோ கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் திருமாவளவனுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில. சீமானுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. சீமானோட தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் பிடிக்காது. தமிழ் சொல்றாரு. தமிழுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் உயிரியே விடுவாங்க. ஆனா தமிழ் தேசியம் நான் சொல்றாரு. நாங்க தமிழ் தேசியம் சொல்ல மாட்டோம், இந்திய தேசியம், பாரத தேசியம் அதான் சொல்றோம். ஸோ தேசியம்ங்கிறதே தமிழ்நாடு கிடையாது, அது இந்தியா. ஸோ சீமானும் மனசுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்தியாவை தான் அவர் சொல்றாருங்கிறது தான் என்னோட சிந்தனை. பலரும் அது மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தேசியம்னு வந்தாலே இந்தியா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு வந்தா கட்டாயம் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஊடகம் இப்ப பெரிய லெவல்ல இருக்கு. தயவு செய்து இந்த ஊடகம் இத ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. என்ன சார் இப்பெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு போடுங்க. அரசியல்ல எதை வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு 15 வருஷம்ல இருந்து ஒரு 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். யோசிக்காதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. காமராஜரே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தோக்கடிச்சாருன்னா அப்ப அரசியல்ல எதை வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது நீங்களும் நம்புவீங்க, நானும் நம்புறேன். இதுதான் நம்மளோட இந்தியாவோட டெமோக்ரஸி. பீப்புள் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, they will make sure that sudden change can shift, swing can happen. இப்ப விஜய் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அவர்கிட்ட ஒரு ஆதரவு கட்டுறாங்க. அது அவரு நடிகன்கிற ஒரு ஆதரவா அது ஓட்டு அரசியலா மாறுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க கீழே இருக்கிற லீடர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பேச்சு திறமை என்ன, கேண்டிடேட் சூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கணும். அந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தலைவன் கீழே இருக்கிற கேண்டிடேட்ஸ எவ்வளவு பணம் வாங்க போறார், அது ஒரு முக்கியமான இது. ஸோ எப்படியுமே யார் யாரெல்லாம் இந்த தேர்தலில் நிக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு 20,000 1 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விஜய் கேட்பாரு. எப்படியும் விஜய் மேல இருக்க ஆசையிலையாவது நிறைய பேர் போய் பணத்தை அள்ளி குட்டுவாங்க. அந்த பணம் போதும் இந்த எலெக்ஷனுக்கு. இது இல்லாம எடப்பாடி அண்ணன் இருந்து ஏதாவது ஒரு எலெக்ஷன் நிதியா ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ விஜய்க்கு ஒரு மெகா வெற்றி. அவன் வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிச்ச பணத்தை விட இப்போ இந்த எலெக்ஷன் பெரிய வெற்றியா இருக்கும். ஸோ இந்த 4 முனை பூட்டி வர வாய்ப்புகள் இருக்கு. இரட்டை இலை தாமரை புறக்கணித்தால். அண்ணாமலையோட தலைமை எப்பயுமே ஒரு சிறப்பான தலைமை. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, கவர்னன்ஸ் இருக்கு. அப்ப 2026 தமிழ்நாட்டுக்கு ஒரு புது பட்ஜெட் அண்ணாமலை தலைமையில போட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த பட்ஜெட் கட்டாயம் பட்ஜெட்னு சொல்றதை விட நாங்க இந்த 5 ஆண்டுகள் இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டான்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலையோட பட்டியல் இந்தியா ஃபுல்லா எதிரொலிக்கும். அந்த லெவலுக்கு இருக்கும். ஏன்னா within 2 years anything can be changed if you have a good governance. நிறைய கம்பெனிஸ் திவாலா பார்க்கலாம். ஆனா அது புது கம்பெனி அதை வாங்கி அதை நடத்தும் போது அதுல கம்ப்ளீட் மாற்றத்தை பார்க்கலாம். நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் 2 வருஷத்துல கட்டாயம் அண்ணாமலை தலைமையில கொண்டு வர முடியும். ஸோ அதனால ஒரு மேனிஃபெஸ்டோ, பிஜேபியோட அண்ணாமலை மேனிஃபெஸ்டோ வில் மேக் தட் ஹேப்பன். ஸோ அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையே ஒரு பெரிய வெற்றியா வர வாய்ப்புகள் இருக்கும். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.